இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒண்ணு பேசுனதை இங்க தூக்கி போட்டீங்க, இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க, மாத்தி 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 நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே, அது என்ன எடிட்டட் வெர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஒரு அடி வாங்கி கேவலப்படுறதுக்கு மிஷின்ல அடி வாங்குறது டீசென்ட்டா போயிடுது இல்ல. அப்பா உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு. பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வெர்ஷனா? வாட் டு யூ திங்க்? இந்த பாருங்க, இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு சொல்றீங்க மேடம். சார் இது அப்பதான் சொல்ல என்ன செய்வே? என்ன செய்வே? தனியால பாத்தியா? ஏன் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷோல போய் உட்கார்ந்தமே தவிர மத்தபடி வேற எதுக்குமே கிடையாது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், உங்க வெறுப்ப சம்பாதிக்கணும், இல்ல உங்க மனசை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நானும் ஒரு மனுஷிதான், எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன். இதை நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஐயோ பசியோட இருக்கீங்களா? நான் வேணா போய் ஆப்பம் சுட்டு எடுத்துறவா? நோ நோ பிஸி.